விபத்தில் கணவனை இழந்த பெண்ணுக்கு 3 மாதத்தில் ரூபாய் 27 லட்சம் இழப்பீடு. நெல்லை நீதிமன்றத்தில் துரித நடவடிக்கை. விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்ப நிலையை உணர்ந்து தேசிய காப்பீட்டு நிறுவனம் வெறும் 3 மாதங்களில் 27 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முன்வந்தது நெல்லை நீதிமன்ற வட்டாரத்தில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட முதன்மை நீதிபதி முன்னிலையில் இன்று இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. விபத்து பின்னணி. தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அருளானந்தம், 35. கொத்தனார் வேலை செய்து வந்த இவர் தனது குடும்பத்தின் ஒரே வருமான ஆதாரமாக இருந்தார். இவருக்கு ஜெனிட்டா என்ற மனைவியும் 7 மற்றும் 6 வயதுடைய 2 சிறுமிகளும் உள்ளனர். மேலும் வயதான பெற்றோரையும் இவரே கவனித்து வந்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி அருளானந்தம் தனது இருசக்கர வாகனத்தில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் குரங்கணி அருகே சென்று கொண்டிருந்தபோது எதிரே அதிவேகமாக வந்த வேன் மோதியதில் படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனால் அவரது ஒட்டுமொத்த குடும்பமும் நடுத்தருவில் நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. நீதிமன்ற போராட்டம் மற்றும் துரித தீர்வு. பாதிக்கப்பட்ட ஜெனிட்டா மற்றும் அவரது குடும்பத்தினர் இழப்பீடு கோரி நெல்லை மோட்டார் வாகன விபத்து கோரல் தீர்ப்பாயத்தில் வழக்கறிஞர் ரவீந்திரன் மூலம் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் காப்பீட்டு நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர் கணேசன் ஆஜரானார். வழக்கமாக விபத்து வழக்குகள் பல ஆண்டுகள் நீடிக்கும் சூழலில் இந்த வழக்கில் காப்பீட்டு நிறுவனமான நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கையை எடுத்தது. அந்த பெண்ணின் ஏழ்மை நிலை மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வழக்கை இழுத்தடிக்காமல் சமரச முறையில் முடிக்க முடிவு செய்தது. 3 மாதத்தில் 27 லட்சம். விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் காப்பீடு, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்ததால் காப்பீட்டு நிறுவன அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இணைந்து துரிதமாக செயல்பட்டனர். இதன் பலனாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட 3 மாதங்களில் 27 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. நீதிபதி முன்னிலையில் வழங்கல். இன்று நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மெகா லோக் அதாலத் மாவட்ட முதன்மை நீதிபதி சாய் சரவணன் முன்னிலையில் 27 லட்சம் ரூபாய்க்கான இழப்பீட்டு ஆணை பாதிக்கப்பட்ட ஜெனிட்டா மற்றும் அவரது குழந்தைகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்களின் கருத்து. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி முதுநிலை கோட்ட மேலாளர் முருகையா. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக இழப்பீடு கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் நிறுவனத்தின் முக்கிய நோக்கம். இருதரப்பு வழக்கறிஞர்களின் ஒத்துழைப்பு மற்றும் எங்கள் நிறுவனத்தின் டிபி துறையின் துரித நடவடிக்கையால் வெறும் 3 மாதங்களில் இந்த தீர்வை கொண்டு வந்துள்ளோம். காப்பீட்டு நிறுவன வழக்கறிஞர் கணேசன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வறுமை நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் பல ஆண்டுகள் வழக்கை நடத்தாமல் சமரச முறையில் அதிகபட்ச இழப்பீடாக 27 லட்சம் ரூபாயை வழங்க நிறுவனம் முன்வந்தது. இது அந்த குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர் தரப்பு வழக்கறிஞர் ரவீந்திரன். உயிரிழந்தவர் ஒரு ஏழை கட்டிடத் தொழிலாளி. அவரது மறைவால் தவித்த விதவை மனைவி மற்றும் 2 சிறு குழந்தைகளுக்கு இந்த தொகை ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. விரைவாக செயல்பட்ட காப்பீட்டு நிறுவனத்திற்கும் நீதிபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் நீதிபதிகள் சுரேஷ்குமார், குமார், நெல்லை வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் மற்றும் காப்பீட்டு நிறுவன உதவி மேலாளர்கள் சலேட்டம்மாள், ஆண்டனி ரிஷபா, வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீதிமன்றமும் காப்பீட்டு நிறுவனமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கிடைப்பது காலதாமதமாகும் என்பதால் இந்த வழக்கை விபத்தில் விரைவாக முடிப்பதற்கு மிகுந்த அவங்களும் ஒத்துழைத்தார்கள் எங்களுக்கு. அதாவது வாகன விபத்தில் இறந்து போனவர் அந்தோணி அருளானந்தம் என்பவர். அவர் காமநாயக்கப்பட்டி என்ற ஊரை சார்ந்தவர். அவருடைய வயது 36. அவர் கட்டிட தொழிலாளி. அவருடைய குடும்பமே மிகவும் கஷ்டப்பட்ட ஏழ்மையான குடும்பம். அவரை இழந்த அவர் விதவை மனைவி மற்றும் 2 மைனர் குழந்தைகள், அதாவது 7 வயசு 6 வயசு 2 குழந்தைகள் உள்ளன. அதுபோக வயதாகிய பெற்றோர்கள் உள்ளனர். அதனால் மேக்சிமம் இந்த மாதிரி
வழக்குகளை அதிவிரைவாக முடிக்க வேண்டும் என்று நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்டுக்கொண்டதன் பேரில் மனுதாரர்களிடம் பேசி நல்ல ஒரு தொகையாக 27 லட்சத்தை அவங்க வழங்க ஒப்புக்கொண்டார்கள். நீதிமன்ற உறுதுணையோடு மேற்படி வழக்கு சமரசம் செய்யப்பட்டு 27 லட்சம் பாதிக்கப்பட்டவர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. இவ்வாறு காப்பீட்டுக் கழகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிவிரைவாக நஷ்டீடு கிடைக்க எல்லா காப்பீட்டுக் கழகமும் உதவ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ரவீந்திரன், அட்வொகேட், தூத்துக்குடி. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர் காமநாயக்கன்பட்டியை சார்ந்தவர். அவர் போன ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டார். அது என்னுடைய எதிர்த்தரப்பு நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி. எங்களுடைய தரப்புக்கு மிஸ்டர் கணேசன் சார் எங்களுடைய அட்வொகேட்டு. மனுதாரருடைய அட்வொகேட்டு மிஸ்டர் ரவீந்திரன். நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய மோட்டிவே பார்த்திங்கன்னா, சாலை விபத்தில் பொதுவாக இந்த மாதிரி விபத்தில் இறந்தவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை மிக விரைவாக செட்டில் பண்ண வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய அட்வொகேட்டும் சரி, பார்ட்டியினுடைய அட்வொகேட் 2 பேரும் சேர்ந்து இதை விரைவாக முடித்தார்கள். எங்கள் கம்பெனியினுடைய டிபி டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து மற்ற டாக்குமெண்ட் அனைத்தையும் கலெக்ட் செய்து வித்தின் 3 months இந்த கேஸை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். மொத்தமாக 27 லட்சம் ரூபா இதனுடைய இழப்பீட்டுத் தொகை. இன்று நடந்த மெகா லோகாயத்தில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் இந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்கப்பட்டது. அவர் இறந்தவருடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளிடம் அவருடைய அப்பா அம்மா 5 பேரிடமும் ஒப்படைக்கப்பட்டது. என் பேர் முருகையா. நான் திருநெல்வேலி கோட்டத்தின் முதுநிலை மேலாளராக நேஷனல் இன்சூரன்ஸ் முதுநிலை கோட்டாளராக பணிபுரிந்து வருகிறேன். கோட்ட மேலாளர், முதுநிலை கோட்ட மேலாளர்.